வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த ப்ரைஸ் வேல்யூ, பிராண்ட் வேல்யூ, அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஐஃபோன் வந்து எல்லாரும் வாங்கிடுறாங்க. தங்கத்தால் ஆன ஐஃபோனு, அப்புறம் வைரம் பதிச்ச ஐஃபோனு, இப்படி வாங்கினா தான் இனிமேல் அது எல்லாராலையும் வாங்க முடியாதுன்னு சொல்லி வாங்குற ஆளுங்களும் இருக்காங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேவியார்ட்னு அதே தான் ப்ரோ நினச்சேன். சரியா, அது ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிராண்டு இருந்தது, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சு. ஸோ எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய அதே சிம்பியன் ஃபோனை தான் வெர்ச்சுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து crocodile leather யூஸ் பண்ணுறது, வைரக்கல்ல பதிக்கிறது, டஸ்ட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். நீலாலேருந்து டஸ்ட்டா ப்ரோ ஐஃபோனில் ஒரு மாடல் விட்டாங்க கேவியார். இல்லை தேவையான்ற நான் டஸ்ட் எங்கள் வீட்டில் இருந்தாலே எல்லாரும் இதில் என்னடா நிலாவில் இருந்து டஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஐஃபோனில் வச்சு அந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா நடப்பாங்கய்யா. சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கும் வந்து ஆப்பிளில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது பர்பஸ்ஃபுல்லாக வாங்குறவங்களும் இருக்காங்க. என்னன்னே தெரியாமல் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கி வச்சாலே கெத்து, அது வச்சிருக்கிறதே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள் நினச்சி பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றுற ஆளுங்களும் இருக்காங்க. வெறும் ஃபோன் பேசுகிறதுக்கு எதுக்கு ஐஃபோன்? இதுதான் கேள்வி. சரியா, இன்டெலிஜென்ட் ஃபோன்னே வச்சுப்போம் ஐஃபோன்னா. சரியா, ஆனால் எதுக்கு? வெறும் ஃபோன் பேசுகிறதுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டியது நான் தான். சரியா, பேசும்போது கரெக்டாக ப்ராப்பராக சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லாமல் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருந்தோன்னா விளங்குமா? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேல்யூபிளாக அந்த டைம் இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு கால் பண்ணி சொந்த கதை சோக கதை சுற்றி நடக்கிறது என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். அவனும் வேறு வழியே இல்லாமல் இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இதை பண்ணுறதுக்கு எதுக்கு ஐஃபோன்? ப்ரோ அங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா சிக்னல் கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, அதே சார்ஜ் காலையே உங்களை கட் பண்ணி விட்ரும். நீ அப்படி வர அதுக்காக உட்காந்து மணிக்கணக்காரோட பேசிட்டு இருப்பாங்க. என்ன நீ வேற இல்லை ப்ரோ பேசுகிற ஆளுக்கு ஹலோ மச்சான் சரியா கேட்கலடா, டேய் ஏய் ஹலோ சரி நான் அப்புறம் பண்ணுறேன்டா. அப்பா தப்பிச்சிட்டா. அப்படி கூட நடந்திருக்கு, நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். சரி ஓகே, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வர மாதிரி ஃபீல் ஆகுது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று ஆப்பிள்குள்ளே வந்தவங்க ஃபீல் பண்ணுறது, இன்னொன்று ஆப்பிள்குள்ளே வரப்போகிறவங்க ஃபீல் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டதுன்னா என் கலீக்ஸ் கிட்ட, அவங்க வந்து ஆண்ட்ராய்டுக்கு ப்ரோலாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ஃபோன் யூசர்ஸ். அவங்க பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லோகோக்கு தான் நான் காசு கட்டுறேன், அதுக்கு வந்து நான் காசு கட்டாமல் இருந்துருவேன், நான் வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. சரி, லோகோவுக்குன்னா நம்ம வேறு ஏதாவது ஃபோன் வாங்கிட்டு பின்னாடி ஆப்பிளில் கொட்டிக்கலாமா? அப்போ அவ்வளோதான், சிம்பிள். இதில் என்ன இருக்குது? லோகோக்கு ஒரு இது. ஐஃபோன்னாலே உனக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இதுவரையும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இருந்ததில்லை. அதனால நான் மாறுறேன்னு ஒரு கேங் இருக்காங்க. அப்படிலாம் இல்லையே, பொறுங்க, காமேஷ் ப்ரோ அந்த வேலை இருக்காரு. அடுத்து அதனால அதுக்கப்புறம் என்னன்னா, ஐஃபோன் வந்து எப்போவுமே ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பென்சிவ் அண்ட் இருக்கிறதே காஸ்ட்லியஸ்ட் ஃபோனும் ஒரு ஐஃபோனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு பார்க்கல போல. அடுத்து S25 அல்ட்ராலாம் இருக்குது மார்க்கெட்டில். அதெல்லாம் கிடையாது. 9 ப்ரோ ஃபோல்டெல்லாம் ஆரம்ப விலையே 1,70,000. இல்லை ப்ரோ, நான் சொல்கிறேன் அதே இடத்துல வந்து சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. அதோட பயங்கரமாக சண்டை செய்வோம் நாங்கள், எந்த ஃபீச்சரும் தராமையே. அதான் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு. சரி அடுத்து. அப்புறம் இன்னைய வரைக்கும் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக ஏன் டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா, ஆப்பிளுக்கு வந்து அவன் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆப்பிளுக்கு வந்து ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இல்லை, இதை வாங்குறதுக்குன்னு சில இருக்காங்க அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஐஃபோன்ஸ் வந்து ரீசேல் வேல்யூ இருக்கிறது ஐஃபோன் தான் அதிகமாக ரீடைன் பண்ணும். நான் இப்போ ஒரு ஃபோன் வாங்குறேன்னா 2 வருஷம் கழிச்சு விற்கிறேன்னா, அதே டைமில் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப்போட ஐஃபோன் வந்து ரேட் அதிகமாக விற்கும். ரீசேல் அது வந்து ஆக்சுவலி உண்மை. ஆனால் இப்போ இல்லை ரீசெண்ட் ட்ரெண்டில் அதெல்லாமே மாறிடுச்சுங்க. ரீசன் என்னன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் சேலில் சாகடிக்கிறானுங்க. முன்னெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரீசேல் வேல்யூ நல்லாவே இருந்தது. இப்போ நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். அதுக்காக வந்து தர ரேட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல வரல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ பழசு. 16 ப்ரோ மேக்ஸ் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். அப்போ 15 ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆகும்போது 1,45,000 லான்ச் ஆயிருக்கும், 256 ஜிபின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து நம்ம விற்க ட்ரை பண்ணுறோம் போது 1 இயர் யூஸ் பண்ணிட்டு 1 லேக்குலாம் வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி விற்க முடியல. 70K இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி விற்க ட்ரை பண்ணால். இதில் வேறு என்னடானா, அப்போல்லாம் கொஞ்சம் ரிலேபிளாக வேறு ஃபோன் இருந்தது. A17 ப்ரோன்னு சொன்னதுமே எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் எங்கே வந்து விற்கிறது? இந்த மாதிரி பிராண்ட் வேல்யூன்னு சொல்ல முடியாது. ஃபோன் இஸ் அ ஃபோன், ஃபோன் ஹீட்ஸ், அவ்வளோதான். கிளாஸ் கேன் பிரேக். அது மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்துருச்சுனாலே டேக் போட்டு சொல்லிடணும், ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இஸ் அ ஃபோன், தட் ஃபோன் ஹீட்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ளிப்கார்ட் சேலில் வரும்போது ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி அதை ரீசேல் பண்ணிட்டு இருந்த வேல்யூக்கு அதே டைமில் 1 வருஷம் கழிச்சு அவன் ரீசேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒரு வேல்யூ, அதுக்கு புது சீல்டு யூனிட்டே கிடைக்குது. இதுதான் பெயின். இது வந்து முன்னாடி நடக்கல. ஸ்மைலின் பெயின். சரி ஓகேவா. அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து ஆப்பிள் வாண்டடாக வந்து ஒரு வருஷமாக அப்கிரேட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இதில் வந்து எனக்கு அவ்வளோ லாஸ் கிடையாது, ஆண்ட்ராய்ட்லேயே ஸ்டே பண்ணேன்னா. இது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஏன் ஐஃபோன் வாங்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஹி கேன் அஃபோர்ட். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஃபோன் வாங்கினா 4 வருஷம் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. முன்னாடி இருந்த ஐஃபோன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ வரதுல என்னன்னா, மெயினாக சொல்கிறது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கட்டு. ஒரு ஜென்ரேஷன்லேயே ஒரு ஃபோன் அப்டேட் ஆகுதுன்னா நான் எப்படி அதை ரிலையபிளாக நம்பி வாங்குறது? அது ஒன்று. ரெண்டாவது வந்து முன்னெல்லாம் ஐஃபோன் வந்து நான் 4S இன்னும் யூஸ் பண்ணுறேங்க.
பேட்டரி வந்து கம்மியாயிடுச்சு, பேட்டரி லைஃப் இவ்வளோ அதிக கம்மியாகி போச்சு, பீக் பர்ஃபார்மன்ஸ், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கறதே கிடையாது. இப்போ அதெல்லாம் அநியாயமாக இருக்குது. 80% கீழே வந்துருச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் த்ராட்டில் ஆகுது, அப்புறம் பேட்டரி மாற்றணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாமே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் வேகமாக பேட்டரி ஹெல்த்தும் டிக்ரீஸ் ஆகுது. காம்படிஷனில் இருக்கிற யாருக்குமே பேட்டரி இவ்வளோ வேகமாக டிக்ரீஸ் ஆகலை. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் என்னன்னா, தேர்ட் பார்ட்டி அக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ண விடாமல் ப்ரைமரி, அதாவது ஃபஸ்ட் பார்ட்டி அக்சசரிஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் வாங்காமே போயிருக்காரு, ஸ்டோரில் வந்து இன்சிஸ்ட் பண்ணனால. கரெக்ட். சார்ஜர் கேபிள் அதெல்லாம். ஆனால் அது எங்கன்னா, நீங்கள் ஐஃபோன் டைப் சி மாறின புதுசில் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுதியா சார்ஜர்லன்னு போய் சொன்னப்போ எல்லாரும் ஆப்பிளே அஃபிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட அஃபிஷியல் கேபிளை யூஸ் பண்ணுங்கள். அப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இன்னும் ஹீட் ஆயிருக்கு. அது எப்படிங்க மாறும்? நீங்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா, மேபி இந்த ஆம்ப் அந்த ஆஸ்பெக்டில் தான் மாறுதுன்னு சொல்லலாம், அக்செப்ட் பண்ணலாம். அவங்க அடாப்டரில் சொல்லியிருந்தா கூட நான் மனசாரி இருப்பேன். சரியா? ஏன்னா ஒயரோட வேலை என்ன, கண்டக்ட் பண்ணி நான் அந்த சைடு வாங்குறது இந்த சைடு கொடுக்க போகிறேன், அதெல்லாம் இருக்குது. இதனால் ஒருத்தர் டிவைஸை வாங்காமே போயிருக்காரு. நான் எதுக்கு அதில் செலவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அவர் இன்னொரு இது இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, ஐபேட் பேஸ் 24,000 28,000க்குலாம் கார்ட் ஆஃபரில் வந்துருக்கு. சரி, அதுக்கு ஃபோலியோ கேஸ் வாங்கலாம் அப்படின்னு போன மனுஷன் அந்த ஃபோலியோ கேஸும் ஐபேட் ரேட்டுக்கு இருந்தோன்னே நெஞ்சில் கையை வச்சுட்டு சாம்சங் டேப் வாங்கிட்டு போயிட்டார். சாம்சங் டேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. நீங்கள் சாம்சங்கில் வந்து 50,000 ரூபா கிட்டலாம் போய் டேப் வாங்கினீங்கன்னு வைங்களேன், டேப் மரட்டுத்தனமாக இருக்கும். நல்ல சூப்பரான அமோலட் டிஸ்பிளே வச்சு அந்த சைஸ்க்கு தெரிக்க விடும், மூவி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அல்ட்டியாக இருக்கும். ஸோ அதையும் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது ரீஃபர்பிஷ்ட் வராங்க பிராண்ட் வேல்யூவில். ஆப்பிளே வந்து உங்களுக்கு ரீஃபர்பிஷ்ட் ஃபோன் யூஎஸில். ஆனால் அதுவே பார்த்தோன்னா நம்ம ஊர் மார்க்கெட்டில் வர சேல் ப்ரைஸுக்கு கூட வர மாட்டேங்குது, காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ 999 வையன், இது 799க்கு ரீஃபர்ப்னு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதுதான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நம்ம ஊரில். அதே வந்து சப்போஸ் அப்படி ஒரு ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட் சேல்லே 699, அமேசான் சேலில் 649 வந்துடும். இப்போ என்ன ஆகுது தெரியுமா ப்ரோ, அங்கே விற்குது தெரியுமா அந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோனு, அதெல்லாம் இப்போ இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் விற்கிறாங்க. ஸோ ஆனால் அதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, ஆப்பிள் வந்து அவனோட பிரைமரி டிவைஸ்க்கு தான் குளோபல் வாரண்டி கொடுக்குறான், ரீஃபர்பிஷ்டுக்கு கிடையாது. அது இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு யூஎஸ். ஏன்னா அந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் அது அவைலபிள். ஏன்னா மார்க்கெட் அவுட் சைடில் இப்போ ஐஃபோனுங்கிறது குளோபல் வேரியன்ட் மாறினாலுமே இட்ஸ் குளோபல் யூனிட். ஆனால் ரீஃபர்பிஷ்ட் அவன் அப்படி செல் பண்ணலை. அவன் வந்து ஆல்ரெடி அதில் ஏதோ பிரச்சனை இருந்தனால தானே அது உள்ள ஃபேக்ட்ரி வந்து ரீவிசிட் ஆகி வெளில போயிருக்குன்னு சொல்லி பார்க்குறான். நியாயம் தான். அதே மாதிரி அதில் இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆப்பிள் வந்து உங்களுக்கு ரீஃபர்பிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்க்ளோஷர் ஃபுல்லாகவே மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கஃப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. பேக் கிளாஸ், என்க்ளோஷர் அண்ட் டிஸ்பிளே வில் பி சேஞ்ச்டு. கேமரா, லாஜிக் போர்டு வில் பி ரீயூஸ்டு, பேட்டரி வில் பி சேஞ்ச்டு. அவ்வளோதான் அந்த கான்செப்ட். அதனால தான் உங்களுக்கு ரீஃபர்பிஷ்டு டிவைஸே உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். புது டிவைஸு உங்களுக்கு காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அமேசானில் ரீஃபர்பிஷ்னு ஒருத்தன் விற்பான் செல்லு வாங்கி, அது உள்ளே வந்து இந்த ஸ்பீக்கரில் இருக்க ஆளுக்கு கூட துடைக்காமல் வந்த ஃபோன்களும் உண்டு. ஸோ அதனால் ரீஃபர்பிஷ் டிவைஸ் வாங்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஏன்னா பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் காமிச்சு தான் கேட்டார். ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அஃபிஷியல் ரீஃபர்பிஷ் இஸ் அ குவாலிட்டி ரீஃபர்பிஷ். ஏன்னா ஆப்பிள் வந்து அவன் பிராண்ட் ஊரில் அது கிடையாது, முடிஞ்சு கதம் சரியா, நம்ம ஊரில் வாங்க முடியாது. வெளியில் யாராவது சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ணாங்கன்னா அந்த வெள்ளை பாக்ஸை வாங்கி இவங்க ரீஃபர்பிஷ் பண்ண ஃபோனை சீல் பண்ணி விற்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, நம்பிடாதீங்க. நம்ம கண்ட்ரிக்கு அது கிடையாது. செம்ம ரிஸ்க்காக இருக்குது, செம்ம ரிஸ்க்கு. சீரியல் நம்பர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க, அதை நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆப்பிளோட எல்லா அக்சசரிஸும் நான் வாங்கினா மட்டும்தான் அந்த டிவைஸை நான் ஃபுல்லாக யூஸே பண்ண முடியும். இப்போ நான் ஐஃபோன் வாங்குறேன்னா, ஐஃபோன் வில் மேக் மீ பை ஏர்பாட்ஸ், மேக் மீ பை மேக். அதனாலேயே எனக்கு அதுக்குள்ளே போக பயமாக இருக்குது. இதை தவிர வந்து மேக்ஸேஃப் அக்சசரிஸ் வாங்கணும், சார்ஜர், வாலெட், கேஸு. இப்போது அங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வச்சுருக்கீங்களே 16 Pro Max, அதில் வச்சிங்கன்னு வைங்க, ஸ்லோ சார்ஜர் டிடெக்டட்னு ஒரு வார்னிங்கே காட்டும் சார்ஜிங் பேஜில். ஏன்னா அவங்க வந்து இவங்ககிட்ட ஆத்தரைஸ்டாக இவங்களோட ஓன் இது அதில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஐஃபோன் வாங்கி தனியாக கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதனால் ஐஃபோனில் நீங்கள் நார்மல் 20 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒயர்டு அக்சசரிஸ் வாங்கணும் தேவையில்ல. பட் எண்ட் ஆஃப் த டே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பிராண்ட் வேல்யூ சொல்கிறாங்க. இப்போ வந்து இருக்கிறதுல அல்டிமேட் கொஸ்டின், ஆப்பிள் யூசர்ஸ் ஆர் கிங், கஸ்டமர்ஸ் ஆர் கிங். இது வந்து நீங்கள் என்ன கமெண்ட் சொல்கிறீங்க? இது உங்களோட கமெண்ட் நான் கேட்கணும். கஸ்டமர்ஸ் ஆர் கிங்கு. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தா கஸ்டமர் தான் கிங்கு. காமேஷ் ப்ரோ கூப்பிட்டு வேணாம் அவர் சட்டை கழட்டி நிற்கவான்லாம் கட்டிட்டு இருந்தார். நான் அதெல்லாம் சமாளிக்க முடியாது நம்மளால். அவர் வந்து அந்தளவுக்கு காண்டாயிட்டார். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்னன்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் போயிட்டு அவர் என்ன பண்ணார்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா எங்கள் 2 பேருக்கும். ஆனால் மேக் மினி வாங்கினார்.
M4 பேஸ்டு 512GB மாடல் 16512 வீட்டில் போய் மாட்டியிருக்காரு. சும்மா ஒரு சில ஆப் அது இதுன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். கீபோர்டு ஒன்று கனெக்ட் பண்ணார், கீபோர்டு கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகலை. ஸோ அந்த கீபோர்டு ஆனால் விண்டோஸில் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகுது. அவருக்கு செம்ம கடுப்பு. S23 அல்ட்ரால கனெக்ட் பண்ணி பார்த்தாரு, அதுலயும் ஒர்க் ஆகுது. S24 அல்ட்ராலையும் ஒர்க் ஆகுது. ஆமாம், அது கடுப்பாயிட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, சரியா போகிற மேக்கில் தான் பிரச்சனை போலன்னு ரீசெட் ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் கொடுத்தாராம். ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பூட் ஆகலை, என்னென்னா கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை கொண்டு போய் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட கொடுத்தாரு. இவர் கேர் ப்ளஸ் வேறு போட்டிருந்தாரு. கேர் ப்ளஸ் போட்டால் வர ப்ரிஃபர்டு கஸ்டமரா, அதனால் ப்ரியாரிட்டி பேஸில் டப்புன்னு அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா. இதில் வேறு நம்மளால் 10 மணிக்கெலாம் கொண்டு போய் கொடுத்து 6 மணி வரைக்கும் உட்காந்து அங்கேயே வெயிட் பண்ணியிருக்காரு. இதில் வெறும் சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணாலே போதும். அது வந்து தெரியாமல் அவங்க வந்து நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு வேறு அதுக்கப்புறமா சாயங்காலம் 6 மணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. மனுஷன் சும்மாவே யூ-டர்ன் போட்டு டேபிள்லாம் உடப்பாரு. கடுப்பாகி அவங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா சுடர்வனனுக்கு கால் பண்ணி கேட்டு, ஏங்க அது சாஃப்ட்வேர் இஷ்யூங்க, நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு சொல்ல, அவர் 10 மணிலேருந்து வெயிட் பண்ண காண்டில் 5:05 ஆரம்பிக்கிறாங்க. 5:50 ஃப்ளாஷ் ஆகிடுது. 5:50 கையில் கொடுக்குறாங்க. இந்த 5 நிமிஷம் வேலைக்கு தானே அவ்வளோ நேரம் பண்ணு அவர் கேட்க, அது கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் தோணும்ல. ஏன்னா 10 மணிலேருந்து நான் இருக்கேன், நீ வந்து இப்போ போகிற 5:45 ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிக்கிற, 5:50 ஃப்ளாஷ் ஆகிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து வெளில கொடுக்குற ஒர்க் ஆகுது ஜி, எடுத்துகிட்டு போங்கன்னு. அப்போ என்ன கணக்கு இதுன்னு சொல்லி காண்டாக்டாரு. ஸோ இது பாருங்கள் எப்படி கஸ்டமர் ட்ரீட்டட் ஆஸ் கிங்கு, அதுவும் கேர் ப்ளஸ் பே பண்ணி. அதனால இதே எனக்கும் ஸ்மூத்தாக இருந்திருக்கு. நான் போய் கேட்குறப்போ எனக்கு வந்து டிஸ்பிளே பிடிக்கலன்னு சொன்னதுலாம் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஆப்பிள் பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம இல்லைடா, டிஸ்பிளே பிடிக்கலன்னு ஒன்று எந்த கொஸ்டினும் இல்லாமல் மாற்றி கொடுத்தாங்கல்ல. ஆப்பிளே எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க, சும்மா ஒரு தடவை கேட்டுப்பாரு. உடனே ட்ரா திறந்து உள்ளேருந்து ஒரு சாம்சங்கோ இல்லாட்டி ஒரு விவோவோ எடுத்து கொடுத்தாங்க. இதில் என்ன பியூட்டினா, அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க CUG ஃபோன் மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும். ஆனால் பர்சனல் யூஸ் பண்ணுறவங்க ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கவனே ஒரு சாம்சங் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். சரி, இது வந்து சத்திய சோதனை தான், இதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிலைமை இருக்குங்க. பொதுவாகவே சாதாரண விஷயம் கிடையாது. எப்பயுமே வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மாறலாம். சொல்லப்போனால் இந்த மாதிரி தான் ஒரு டைம் வந்து மாதவ சேத்துலாம் கூட ட்வீட் போட்டிருந்தாரு, ஐஃபோன்லேருந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால் எல்லாருமே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அதே மாதிரி ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க ஐஃபோன் வரக்கூடாதுன்னு கிடையாது. அது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், யாருனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க மூவ் பண்ணதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட காரணங்களாக தான் இதெல்லாம் இருந்தது. என்னன்னா ரீசேல் வேல்யூ இருக்கும். நான் என்ன கேட்பேன்னா, ரீசேல் வேல்யூ இருக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஃபோன் வாங்கும்போது என்ன சொல்லுவேன், நான் சொல்லுவேன், ஏன்டா விற்கிறதுக்குன்னே ஒரு ஃபோனை ஏன் வாங்குறேன் அப்படி கேட்பேன். 5 வருஷம் வச்சுக்க போகிறேன்னா அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூன்னு ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு இருக்குமாடா, ஏன்டா அதெல்லாம் பற்றி இப்படி பேசி சாகடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ 4 இயர்ஸ் யூஸ் பண்ணுற ஐடியாவில் ஒருத்தன் ஃபோன் வாங்குறான்னா அவன் எதுக்கு தேவையில்லாம ரீசேல் பற்றி பேசணும்? அப்படியேனால நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கானே வை, சிங்கிள் சைல்டாக இருந்தால் கூட அவனுக்கு அப்பா அம்மா உண்டு. அப்போ என்ன பண்ணலாம், அப்பா அம்மா டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஆளுங்க கிடையாது. அப்போ நீ ஐஃபோன் வாங்குற, இப்போ சப்போஸ் 13 வாங்கியிருந்த இல்லை 13 ப்ரோ வாங்கியிருந்தேன்னா, இப்போ வந்திருக்க 16 ப்ரோ நீ போகிறேன்னும் போது 13 ப்ரோ உங்கள் அப்பாட்ட நீ கொடுக்கலாம். அடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பேட்டரி மட்டும் மாற்றி நீ கொடுக்கலாம். அப்புறம் நீ வந்து 16 ப்ரோவில் இருக்க, இப்போ 16 ப்ரோவில் இருக்க நீ வந்து நாளைக்கு என்ன பண்ணுற 19 ப்ரோ போகிற, அப்போ 13 ப்ரோ இன்னும் கூட சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு, இன்னும் 2 வருஷத்துக்கு ஒர்க் ஆகும்னா அம்மாட்ட கொடுக்கலாம். ரெண்டாவது ப்ரோ சீரிஸ் ஃபோன் வேறு. ஆமாம், இல்லை சர்க்கிள் ஆகி வீட்டுக்குள்ளேயே சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். இதில் இவங்கெல்லாம் வந்து பொதுவாக இந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரோ ரீசேல் வேல்யூ வேறு லெவல் ப்ரோ, அதுக்காகவே வாங்கினேன் அப்படின்னா விற்கிறதுக்காக எதுக்கு ஜி? நம்ம என்னமோ இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து லேண்ட் வாங்கி இந்த இடத்துல நான் வீடை கட்டி விற்க போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபோனுக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு கடுப்பாக இருக்கும். ஃபோன் இஸ் டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஆமாம், ஃபோனுன்னு இல்லை, எலக்ட்ரானிக் கூடே அப்படிதான். அது எதுவாக இருந்தாலும் அப்படிதான். அதில் எங்கே மாறும்னா இந்த கேவியர் ஃபோன்லாம் சொன்னோம் இல்லையா, அதில் தான் வந்து அங்கே ஆக்சுவல் அசெட் எதுவும் ப்ரெசென்ட் இருக்கிறனால, ஒரு கோல்டு ஒரு டைமண்ட் இதெல்லாம் இருக்கிறனால அது வந்து மாறும். அந்த கோல்டுக்கு தான் மாறும் தவிர ஃபோனுக்கு மாறாது. ஆமாம், ஸோ அதனால அது மாறுது. சரியா, மற்றபடி வரதும் இல்லை. சரி, இப்போ கடைசியாக அதில் சொல்ல வரணும்னு நினச்சது என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். அதனால் அதை யாருமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஆனால் அதுதான் வந்து யூஎஸ்பி, அதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லும் போது அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஐஃபோன் வாங்கினால வாழ்க்கையில் சுப்பாரியாவாக ஃபீல் பண்ணுறாருங்கிறதுக்காக நீங்களும் ஐஃபோன் வாங்கினா சுப்பாரியாவாக ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி நீங்கள் வந்து என்னடானா மாத சம்பளம் 25,000 வாங்கிக்கிட்டு ஆனால் 80,000 ரூபா ஐஃபோனை வாங்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உங்களோட டெய்லி நீங்கள் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு வைங்க, அதெல்லாம் தியாகம் பண்ணி இதை வாங்கிட்டு கடைசியில் இதில் எதுவுமே இல்லைன்னு தெரியும். அப்படி தானே போடுறாங்க, சேவ் 50 rupees a day you can own an iPhone. நான் என்ன சொல்லுவேன், அந்த 50 rupeesக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு வாங்கி சாப்பிடலாம். பானிபூரி கூட வேணாண்டா, நம்ம ஏரியாவில் இருக்கலே பெஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், இந்த வேர்க்கடலை
வெங்காயம் அந்த தக்காளி தட்டிட்டே போவாங்களே. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாகவே இருக்கும்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது டெய்லி சாப்பிடும்போது அதில் லெமன்லாம் புழிஞ்சு வேற லெவல் ஃப்ளேவரில் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வை, அதை வாங்கினாலே நல்லா இருக்கலாமே. கரெக்ட் தான். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வந்து இதை போயிட்டு இப்போ டெய்லி 50 ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு ஐஃபோன் வாங்கணும். கரெக்ட். ஸோ அதனால வந்து அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கட்டும், அதை பற்றி சொல்ல. ஃபைனலாக ஒன்று தான், நீங்கள் வந்து ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் கேஜெட். கேஜெட்டில் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அதை பொறுத்து தான் வாங்கணும். நான் ஐஃபோன் வாங்கிட்டேன், ஐஃபோன் வந்து பிரைமரி சென்சார் இஸ் அ குட் சென்சார். ஐஃபோனில் என்னென்னா நான் ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு எடுக்கலாம், இந்த செட்டிங் மாற்றலனாலே பிக்சர்ஸ் வில் பி குட் அப்படி இருக்குது. ஆனால் கேமராவே யூஸ் பண்ண மாட்டேன், இப்போ ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன்றவனுக்கு ஐஃபோன் வேஸ்ட்டு. இல்லை நான் ஐஓஎஸ்லேயே இது வரையும் இருந்திருக்கேன், ஸோ ஐஃபோன் போகிறேன்றது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதை விட்டு இப்போ தான் நான் ட்ரை பண்ண வரேன், ஆனால் அதுக்கு நான் கேமராவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அது நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கிட்ட வேறு எதுவும் இல்லை. ஆசை இருக்குது, அஃபோர்ட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் அதுக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி இஎம்ஐ போட்டு கரெக்ட் இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேர்த்து நீங்கள் உங்ககிட்ட வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் வாங்கிட்டு போயிருங்க. கரெக்டுங்க. அது வந்து இன்னும் பெட்டராகவே ஃபீல் ஆகும். இன்னொன்று என்னென்னா, இந்த 2 வருஷத்தில் சப்போஸ் நீங்கள் சேர்த்து வைக்கிறது நல்ல பெரிய ஹெவி அமௌண்ட்னே வைங்க, ஒரு ஜென்ரேஷன் பழைய ஐஃபோன் வாங்கினீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு கிடச்சிடும், முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஒன்றும் பெருசாக இல்லை. ஐஃபோனில் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா ஃபோன்லேயும் அப்படி தான் இருக்குது. ஏதோ இப்போ தான் வந்து ஆண்ட்ராய்டு தரப்பில் என்ன நடக்குதுன்னா, உள்ளே இருக்கிற 8 Elite 8 Gen 3லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, வெளியில் அந்த சென்சார் ரொம்ப மாறுது. கேமராவில் கொஞ்சம் பெருசாக கேம் மூவ் ஆகிட்டு இருக்கு, அது இப்போதைக்கு இன்னும் ஒரு 1 or 2 years அப்படி மூவ் ஆகும். என்ன பண்ண முடியும், 2.5 இன்ச்சுக்கு உட்காந்து சோனி ஆல்ஃபாவோட சென்சாரை வைக்க முடியும். ஸோ அது லிமிட்டில் போய் அதுவும் லாக் ஆகி நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போதைக்கு அந்த ஒரு மூவ்மெண்ட் மட்டும் தான் என்னால் எங்கே பார்க்க முடியுதுன்னா ஆண்ட்ராய்டில் பார்க்க முடியும். அதில் ஒரே ஒரு டிப்பு, ஒரு இப்போ ஒன்று புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணுன்ற அந்த பேர் பேஷருக்கு நம்ம வர தேவையில்லை. ஏன்னா ஒரு டெக்னாலஜிக்கு மெச்சூரிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த மெச்சூரிங் பாயிண்ட் அட்டைன் ஆன அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ராபேக்ஸ்லாம் இருக்காது. இப்போ நான் இமீடியட்டாக நான் இப்போ ஒரு 1 inch சென்சார் வருதுன்னு வைங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை எண்ட் ஆஃப் தி டே. அப்போ என்ன ஆகும்னா எல்லா ஃபோன்லேயும் அதை புஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க, செல்லிங் பாயிண்ட்டாக மாற்றணும்னு. அப்போ என்ன ஆகும்னா ஒரு காமன் மேனுக்கும் அது யூஸ் ஆகிற மாதிரி ஒரு இனோவேஷன் வரும். அதுதான் அந்த டெக்னாலஜியோட மெச்சூரிங் பாயிண்ட். அப்படி தான் உங்களுக்கு ஓலெட் வந்துச்சு. ஓலெட் இஸ் கிரேட் டெக்னாலஜி ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஒரு 20,000 rupees ஃபோன்லேயே ஒரு ஓலெட் கொடுக்குறான், அதை சீப்பாக செய்ய முடியுது அவங்களால, அதனால கொடுக்குறாங்க. ஸோ அதே தான். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணால் என்றைக்குமே பெனிஃபிட் அப்படிங்கிறத திரும்பி ஒரு தடவை சொல்கிறோம். நம்ம சேனலில் பொதுவாக நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், வெயிட் பண்ணுங்க. அதுதான். ஸோ ரைட்டுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி சுடர்வாங்க பார்க்கலாங்க. பாய்.